வணக்கம். இன்றைய நாள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜான்ரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள தூதரகங்களுக்கு விசேட பாதுகாப்பு, போலீசார் நடவடிக்கை. விசேட சுற்றி வளைப்பின் போது 630 சந்தேக நபர்கள் கைது. எரிவாயு விநியோகத்துக்கு இடையூறு, ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க. மத்திய கிழக்கின் போர் நிலைமை காரணமாக இன்றும் 57 விமானங்கள் ரத்து. இந்தியாவின் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல். அமெரிக்கா தளத்தை குறிவைத்த ஈரான், ட்ரம்பின் கடும் எச்சரிக்கை. முதலில் தாயக செய்திகள். இலங்கையில் அமைந்துள்ள தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர ஆலயங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தை மறு அறிவித்தல் விடுவிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ள நெருக்கடியான நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதற்கு இடையூறு விளைவிக்கும் சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் போலீஸ் மாதிபரால் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர ஆலயங்கள், அவற்றில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் மற்றும் தொடர்புடைய ஏனைய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் வருகை தந்துள்ள மற்றும் இங்கு தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 24 மணி நேரமும் செயல்படும் வகையிலான பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு பொருட்களை அனுப்புவதில் சிக்கல் நிலவுவதாக தபால் மா அதிபர் ஜெனரல் SRWMRP சத்குமார தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல பொருட்கள் இன்னும் அனுப்பப்படவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை காரணமாக சில பகுதிகளுக்கு பொருட்களை அனுப்புவது குறைவாக உள்ளது. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 630 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 31,706 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் 9 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 248 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 157 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 159 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 39 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் புற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3677 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும், மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் காரணமாக இலங்கையில் மக்கள் தமது நேரங்களை வீண்விரயம் செய்து நீண்ட வரிசையில் நின்று எரிபொருள்களை கொள்வனவு செய்கின்றார்கள். அவை தொடர்ந்தும் கிடைக்கும். மக்கள் எரிபொருளை வீடுகளில் சேமித்து வைக்க வேண்டாம், அவை அனர்த்தங்களை ஏற்படுத்தும். அத்துடன் கேன்களில் எரிபொருள் வழங்க வேண்டாம் என நாம் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளோம். எனவே வீண் அச்சம் தேவையில்லை என தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை கட்டுப்படுத்துவதற்கு அதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகத்திற்கான தேவையான அர்ப்பணிப்பையும் வழிகாட்டலையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் மத்திய கிழக்கின் போர் சூழல் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவித்த போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்துக்கு தடைகள் ஏற்படக்கூடும் எனவும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் பெரும் சிக்கல் உருவாகும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி, சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு பண பரிமாற்றம், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளுக்கும் இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படும் எனவும் கூறினார். குறுகிய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் இந்த போர் சூழலால் இலங்கை எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த கால கசப்பான அனுபவங்கள் காரணமாக இவ்வாறானதொரு சூழலில் மக்கள் அச்சமடைவது இயல்பான நிலை எனவும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக இலங்கையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 28 விமான பயணங்களும், நாட்டிற்கு வருகை தரவிருந்த 29 விமான பயணங்களும் என மொத்தமாக 57 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நாளை தினத்திலும் 4 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
மத்திய கிழக்குக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள் அதேபோன்று அந்த பிராந்தியத்துக்கு ஊடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புகவெல்ல தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று காலை சில விமான பயணங்கள் மாத்திரம் அந்த பிராந்தியத்தினூடாக பயணித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான ஈரானிய தாக்குதல்களுக்கு விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே தாக்குதல்கள் மாறி மாறி இடம்பெற்று வருகின்றன. இது குறித்து இன்று கருத்து தெரிவித்த ட்ரம்ப் தரைப்படைகள் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காமல் கூட இருக்கலாம் என கூறினார். ஈரானுக்கு எதிரான சனிக்கிழமை தாக்குதல்களுக்கு பின் அவை தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை, தேவையானால் பயன்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக அமெரிக்காவை வெளிநாட்டு போர்களிலிருந்து விலகுவதாக கூறியிருந்த போதிலும் தற்போது இன்னும் பெரிய தாக்குதல்கள் காத்திருக்கின்றன, பெரிய அலை இன்னும் வரவில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள திடீர் நெருக்கடி காரணமாக இந்தியாவின் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி எரிவாயு சந்தைப்படுத்தல் நிறுவனமான கெயில் மற்றும் இந்தியன் எண்ணெய் கூட்டுத்தாபனம் ஆகியன தொழிற்சாலைகளுக்கான எரிவாயு விநியோகத்தை 10% முதல் 30% வரை குறைத்துள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய LNG இறக்குமதியாளரான பெட்ரோநெட் LNG விநியோக தட்டுப்பாடு குறித்து ஏனைய நிறுவனங்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளது. உலகின் முன்னணி LNG உற்பத்தியாளரான கத்தார் மீது நடாத்தப்பட்ட ஆளில்லாத விமான தாக்குதலை தொடர்ந்து அங்கு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. LNG இறக்குமதியின் உலகில் 4வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. கத்தாரிடமிருந்து அதிகளவில் எரிவாயுவை வாங்கும் 2வது பெரிய நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. பற்றாக்குறையை ஈடுகட்ட IOC, கெயில் மற்றும் பெட்ரோநெட் LNG ஆகிய நிறுவனங்கள் அவசரகால அடிப்படையில் ஸ்பாட் டெண்டர் மூலம் எரிவாயுவை வாங்க திட்டமிட்டுள்ளன. தற்போதைய போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை, கப்பல் போக்குவரத்து செலவு மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன. விநியோக குறைப்பானது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தபட்ச விநியோக அளவின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விநியோகஸ்தர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சட்ட சிக்கலில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தொடர்வது உலக செய்திகள். ஈரானுடன் நடைபெற்று வரும் போரில் இதுவரை கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. இதேவேளை காணாமல் போயிருந்த 2 வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகின்றது. மறுபுறம் ஈரானிய செம்பறை அமைப்பின் தகவலின்படி ஈரானில் இதுவரை 787 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் நடைபெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த போர் ஈரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கடைசி மற்றும் சிறந்த வாய்ப்பு என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த இராணுவ நடவடிக்கை 4 முதல் 5 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று தேவைப்பட்டால் இன்னும் நீண்ட காலத்துக்கு தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவசியம் ஏற்பட்டால் ஈரானுக்குள் அமெரிக்க தரைப்படையினரை அனுப்பவும் தயங்கப் போவதில்லை என அவர் எச்சரித்துள்ளார். நேற்று காலை குவைத்தில் அமெரிக்காவின் 3 F-15 போர் விமானங்கள் அந்நாட்டு இராணுவத்தினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இது ஒரு தவறுதலான தாக்குதல் என்று இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் தூதரக கட்டடத்திற்கு சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சரகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல் விவகாரத்தில் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சுமார் 2.5 மணி நேர நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் கீர் ஸ்டார்மர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் செயல்கள் சரியானவை அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். வான்வழியாக குண்டுகளை வீசி ஒரு நாட்டின் ஆட்சியை மாற்றுவதில் இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் அதிரடியாக தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கும் இடையிலான மிக முக்கியமான மற்றும் பாரிய ராஜதந்திர மோதலாக இது பார்க்கப்படுகிறது.
அதன்படி கன்சர்வேட்டிவ் மற்றும் ரிஃபார்ம் யூகே கட்சிகள் நட்பு நாடுகளாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பிரித்தானியா தனது முழுமையான ஆதரவை வெளிப்படையாக வழங்கியிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.